நான் மாஸ்டர் நாளைக்கு என்ன சமையல் எங்கே போக போகிறோம்? நாளைக்கு என்ன சமையல்னு நம்ம பார்க்க முன்னால் எங்கே போகிறோம்னு டிசைட் பண்ணிவிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி சமையல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நாளைக்கு பௌர்ணமி, அதனால் கோயம்புத்தூரில் பௌர்ணமி அதுவுமா போக வேண்டிய இடம் எதுவும் தான் தேடிட்டே இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகே, கிடைச்சிருச்சு. நாளைக்கு நம்ம இங்கே தான் போக போகிறோம். எங்கே மாஸ்டர்? வாங்க காமிக்கிறேன். எப்படி இருக்கு லொக்கேஷன்? நான் மாஸ்டர் முடியுமா? என்ன கேட்டீங்க? முடியுமான்னு தானே? கண்டிப்பாக முடியும். ஏன்னா இந்த இடத்த நம்ம ஏன் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காரணம் சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்களே வந்து போகலாம் தான் சொல்லுவீங்க. வாங்க அந்த காரணத்தை பார்க்கலாம். ஒரு மேலே ஏறதுக்கு உங்களுக்கு ஒரு 7 மணி நேரம் சாலிட் ஆகும், கீழே இறங்கிறதுக்கும் அதே 7 மணி நேரம் ஆகும். அது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து மேலே வந்து கடைலாம் சாப்பாடுலாம் விற்காது, வெறும் ஜூஸு அந்த மாதிரி தான் விற்கும். ஸோ நீங்கள் வர்றவங்க 3 வேளை சாப்பாடு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. காலையில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் கிளம்புறீங்கன்னா காலையில் சாப்பாடு கீழே நடுவில் சாப்பிட்லாம், மதியானம் சாப்பாடு மேலே சாப்பாடு சாப்பிட்லாம், கீழே இறங்கிட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிடலாம். இப்போ புரியுதுங்களா நம்ம ஏன் இந்த இடத்த எடுத்துன்னு சொல்லிட்டு? ஏன்னா அங்கே வந்துட்டு மலைப்பாதைக்கு போயிட்டு வரவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வேளை சாப்பாடாவது நம்ம கொடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா சமைச்சு நாளைக்கு இந்த மலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கலாம். இப்போ சமையல் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ லொக்கேஷனுக்கு நம்ம வந்து சமைச்சதை கொண்டு போக போகிறோம். பாருங்கள், பேக்கிங்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ லொக்கேஷனில் மீட் பண்ணலாம், வாங்க போகலாம். நமக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு கொடுக்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவலுங்க. இந்த 2 மணி நேரம் வந்துட்டு நம்ம பைக்கில் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஆனால் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேகங்கள்லாம் வந்து அப்படியே மலையில் மோதி கீழே இறங்குற மாதிரியும் அப்படியே மலை மேலேயே வந்துட்டு அந்த மேகங்கள் நிற்கிற மாதிரி அதை வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ரோட்டு ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழி எல்லாமே வந்து அந்த மலை மேகம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதனால் வந்து நமக்கு அந்த 2 மணி நேரம் ட்ராவல்ன்றதே நமக்கு பெருசாக தெரியல. உங்களாலும் கூட அதை பார்க்க முடியும். ஏன்னா ரொம்ப கிட்டத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து அதை ஒரு வீடியோ எடுத்தோம் பாருங்கள். போகிற வழியில் பைக்கில் அவ்வளோ சூப்பரான பிளேஸுங்க இது வந்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகிறது. அது மட்டும் இல்லாமல் போகிற வழி எல்லாமே வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும். அந்த ரோட்டில் வந்து லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி எல்லாமே வந்து அந்த பச்சை பசேர்னு இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ட்ரையாக பார்க்கவே முடியாது. அதுவே வந்து ஒரு சின்ன டூர் வந்த மாதிரி இருந்ததுங்க. அந்த மலையாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம பக்கத்தில் இருந்த அந்த இயற்கை சூழ்ந்த அந்த பச்சை பசேர்ன்ட்டு இருக்கட்டும், எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து நம்ம வந்து அந்த எங்கே வரணும்னு ஆசைப்பட்டோமோ வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. இப்போ நம்ம வந்துட்டு சிவன் கோயில் இருக்கிறது இங்கே தான் வந்து அந்த 7 மலைக்கு போயிட்டு வர பக்தர்களுக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கல. அதனால் வந்து நாம் ஒரு வேளை சாப்பாடாவது கண்டிப்பாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டோம். ஸோ ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த கோயிலை நோக்கி போயிட்டுருக்கோம். மலை ஏறத்துக்கு முன்னாடி வந்து சிவன் கோயில் இருக்குது. அதனால் அந்த கோயில் பக்கத்தில் வந்து எந்த இடத்துல நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால நிறைய பேர் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க இங்கே.
நம்மள மாதிரி சில வாலண்டியர்ஸும் சரி, அது இல்லாமல் கோயில் நிர்வாகம் மூலியமாகவும் சாப்பாடு வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அது இல்லாமல் நிறைய சாப்பாடு வந்து இப்போ வேஸ்ட் ஆகிற நேரம் இது. உண்மையாக சொல்லணுன்னா நிறைய பேர் சாப்பாடு வாங்கி அப்படியே கொஞ்சம் சாப்பிட முடியாமல் கொட்டுறது, இல்லை தேவைக்கு அதிகமாக சாப்பாடு கையில் வச்சுருக்கிறது, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன வருத்தமாக போச்சு. ஐயோ என்னடா இது, நாம் ஒன்று நினச்சி வந்தோம், ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்கே. இந்த மலை ஏறி இறங்குறவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலன்னு தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து சாப்பாடு கொடுக்குறது. சரி, ஒரு வழியாக வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு அங்கே யாரும் இல்லை. நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கல. இறங்கி மலையிலேருந்து இறங்கி வரவங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த ஒரு சோர்வாகவும் சாப்பாடு இல்லாமல் வரவங்களும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. சரி, இப்போ நம்ம வந்து நம்ம என்ன காரணத்துக்காக யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சோமோ அது கரெக்டாக அந்த நேரம் நமக்கு வந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அதோட நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளை தேடி வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தா கூட நாம் தான் போயிட்டு தேவை இல்லாதவங்களுக்கே நம்ம சாப்பாடு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து மலையிலேருந்து இறங்கி வரவங்க அவ்வளோ பசியிலையும் அவ்வளோ டயர்ட்லேயும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே வந்து நம்மளை தேடி வந்து எனக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க, ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு 2 பார்சல் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போகிறதெல்லாம் அவங்களால பார்க்க முடியும். சரி, நம்ம வந்து நிஜமாலுமே நம்ம காலையில் நம்ம இவ்வளோ தூரம் எந்திரிச்சு சமைச்சு கொண்டு வந்தது வந்து வீண் போகலை. நம்ம கண்டிப்பாக வந்து சரியான நபர்களுக்கு யாருக்கு தேவை இருக்கோ அவர்களுக்கு தான் நம்ம சாப்பாடு வந்து கொடுக்குறன்றதுல ஒரு நிஜமாலுமே ஒரு சந்தோஷம். எல்லாருக்குமே நம்ம கொண்டு வந்த சாப்பாடு வந்து எல்லாருக்குமே கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து கடைசி கட்டத்தில் சாப்பாடு கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு சாப்பாடு இல்லை. எவ்வளோ கொண்டு வந்தோமோ அது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு சாப்பாடு இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக போச்சு அந்த இடத்துல. சரி, அதெல்லாம் நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து முடித்த பிறகு சரி மக்கள்கிட்ட வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு நேரடியாக மக்களை சந்திக்க நம்ம அதோடு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க. உங்கள் பேருங்கண்ணா? எங்கள் பேர் ராஜா. இந்த கோயில் வந்து இந்து அறநிலைத்துறை கீழே வருது. இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பழமையான கோயில்கள்லாம் இன்னும் இருக்குது. ஆனால் நிறைய கோயிலுக்கு வந்து இந்து அறநிலைத்துறை கீழே வரல. ஸோ இது என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று, சில கோயில்கள் மட்டும் எடுத்துருக்கிறதுனால அரசாங்கம் வந்து வருமானத்தை மட்டும் பார்க்குதுங்களா, இல்லை வேற ஏதாவது நோக்கத்தினால எடுக்கலையா? மற்ற கோயில் பண்ணல, பப்ளிசிட்டி கம்மியாக இருக்குது. அரசாங்கம் பணம் நல்லா பணம் நல்லா இருக்கும். ஏன்னா ராஜராஜ சோழன் அந்த மாதிரி வந்து நிறைய அரசுகள் கட்டின கோயில்கள்லாம் கிராமங்கள்ல பழமையான கோயிலா இருக்குல்ல, அதான் அரசாங்கம் கீழே வரலைங்களே, அது என்ன காரணமா இருக்கும்னு கேட்குறேன். அது மக்களுக்கு போய் அந்த குறைய அவங்க நிவர்த்தி பண்ணல அரசாங்கத்திட்ட. அது நிவர்த்தி பண்ணாங்கன்னா அது நல்ல இதாக இருக்கும். நான் உங்ககிட்டே கேட்குறேண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. உங்க பேருங்கண்ணா? மனோகர். மனோகர் அண்ணா, இப்போ இன்னும் நிறைய கோயில்கள் வந்து பழமையான கோயில்கள், வரலாறு சிறப்புமிக்க கோயில்கள்லாம் இருக்குது. அந்த கோயில்கள் ஏன் வரலன்னு கேட்குறேன். அது புரிஞ்சது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கோயில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும்படி இல்லை, வருமானம் இல்லை. புரியுது. ஆச்சா, அதை வந்து அறநிலையத்துறை பராமரிக்க வந்து இந்த மாதிரி பழமையான கோயில்களை வந்து புதுப்பிச்சு மக்கள் வரக்கூடிய எல்லா சலுகைகளும் செஞ்சா கண்டிப்பா எல்லா கோயிலுக்கும் எல்லாருமே போவாங்க. அரசாங்கத்துக்கும் வருமானம் வரும் தானே? கண்டிப்பா வரும். மக்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? தெரிஞ்சுக்கலாம். ஆனா அது செய்ய மாட்டாங்க. சிறப்புமிக்க கோயில்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமா, அதை வந்து எடுத்த நம்ம தமிழ்நாட்டுக்கும் அது ஒரு பெருமை தானே. பெருமை தான். அவங்களுக்கு தான் வரும்படி இல்லையா சாமி? நீ கேட்குற கேள்வி கரெக்டு, நான் சொல்ற பதிலும் கரெக்டு. காரணம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து வரும்படி இல்லாத கோயில் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த ஐயா, இது வந்து பாண்டா கோட்டுன்னு ஒரு யூடியூப் சேனலுங்க. பாண்டா கோட்டு. உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க. அதாவது என்னன்னா, எல்லா கோயில்களும் அரசாங்கம் எடுத்து நடத்தினா இன்னும் சிறப்பு நல்லா இருக்குமா? இதுவரையிலும் அரசாங்கம் எடுத்து எது நன்றாக நடந்து இருக்கிறது? ஏதாச்சும் ஒன்று லாபகரமாக சொல்லுங்க. ஃபோனு, எதை பஸ்ஸு, ட்ரெயின், எதையாச்சும் எடுத்து உருப்படியாக லாபகரமாக எதை சொல்லுங்க. தனியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுதான் அரசாங்கம். தனியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாங்க எல்லாமே அரசாங்கமே எல்லாம் நிர்வகிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களும் வந்து அரசாங்கம் எடுத்து நடத்தணுன்றது நீங்கள் கோரிக்கை? ஆமாம், கோரிக்கை தான், அதுதான் கோரிக்கை. தனியார் ஒழிக்கணும், அப்போ தான் நம்ம கவர்மெண்ட் நல்லா நடக்கும். ரொம்ப நன்றிங்கய்யா. மட்டும் நான் சொல்ல எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை வந்து அவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். நிர்வாகின்னு போகிறது மட்டும் இல்லை, அந்த நிர்வாகி ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாரா, அவரை
ஃபாலோ பண்ணி அந்த கோயிலுடைய பணி சிறப்பாக நடக்குதுன்றதை அவங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எந்த குழு போட்டாலும் பாலடைஞ்சு கிடக்குறன்னு சொல்கிறீங்கள, அதில் பாலடைஞ்சு கிடக்கிற கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ஆதீனத்திற்கு உட்பட்டது. அந்த ஆதீனத்துக்கு உட்பட்ட கோயிலில் வந்து இப்போ தான் ஒன்று ஒன்றா புதுப்பித்து வராங்க. அமைச்சர் சேகர் பாபுவெல்லாம் இதெல்லாம் தலையெடுத்து இப்போ ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு வராரு. நல்ல விஷயமாக தான் பண்ணிக்கிட்டு வராரு. இன்னமும் சீராக சிறப்பு மிகுந்த முறையில் இன்னும் சீராக செஞ்சாங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். மக்கள்கிட்ட வந்து நம்ம எந்த மாதிரியான கேள்விகளை வச்சோன்னு சொன்னால், நிறைய இங்கே இருக்கிற கோயில்களும் இந்த இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலாக இருக்கட்டும், இதே மாதிரி நிறைய கோயில்கள் ஆகட்டும், இந்து அறநிலைத்துறை கீழே வந்து கிட்டத்தட்ட வந்து நாட்டில் வந்து 50% கோயில்கள் வந்து கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. மீதம் இருக்கிற கோயில்கள் வந்து ஏன் இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலை? அதே மாதிரி அந்த கோயில்கள் வந்துட்டு சில கோயில்கள் வந்து பாழடைஞ்சிருக்கு, வரலாறு சிறப்புமிக்க கோயில்கள்லாம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த கோயில்கள் எப்போ வந்து இந்து அறநிலைத்துறை வந்து அதாவது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் அப்படின்ற கேள்வி தான் நாம் வச்சோம். ஆனால் மக்கள்கிட்ட எந்த மாதிரியான பதில் நம்ம எதிர்பார்த்துருக்கோன்னு சொன்னால், நீங்களே பார்த்துருப்பீங்க. அரசாங்கம் இதை தன்னுடைய கவனத்துக்கு எடுத்து முதல்ல வந்துட்டு தனக்கு கீழே இருக்கிற, அதாவது இந்து அறநிலையத்துறை கீழே இருக்கிற கோயில்களை வந்துட்டு இன்னும் சிறப்பாக எடுத்து நடத்தணுன்றது கொண்டு போனோம்னா மற்ற கோயில்களை வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக கோரிக்கை வரும். 5-6 மணி நேரம் வந்து ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் ஒரு 6 மணி நேரம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் செலவு பண்ணி சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தவங்க கிட்ட அதோடைய நன்மைகள் இல்லை அவங்க சந்திச்ச சில குறைபாடுகள் இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை சந்திச்சோன்னு சொல்லிட்டு நேரடியாக நம்ம வந்து மலை பக்தர்கள்கிட்டே கேட்டுக்கலாம். யார் இறங்கியிருக்காங்களோ கோயில் போயிட்டு பார்த்து வந்தாங்களோ அவங்ககிட்டே கேட்போம். வணக்கம் பிரதர், உங்கள் பேருங்க? என்னுடைய பேர் மணி. மணி, இப்போ நீங்கள் வந்துட்டு மலை மேலே வரைக்கும் போயிட்டு சாமியை பார்த்து வந்துருக்கீங்களா? நீங்கள் சந்திச்ச சில சேலஞ்சிங்கான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவேன்னா, நைட்டில் வந்து விளக்கு இல்லை. சரிங்க. கொஞ்சம் இதாக டார்ச் லைட் வச்சு தான் போகிற மாதிரி இருக்குது. அதாவது 7வது மலைன்னு சொல்லுவோம். அந்த மலை வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான மலை. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் ரிஸ்க்காக தான் எடுத்து அது ஏறணும். சரி. அப்படிங்கிறப்ப அங்கே பிடிச்சிக்கிட்டு ஏறதுக்கு ஏதாச்சும் அரசு உதவி பண்ணி கொடுத்தாங்கன்னா, அதாவது ஒரு கம்பியோ டெம்பரவரியாக போடணும், பெர்மனண்டாக இல்லை. அதுக்கு எங்கள் கீழே இருந்தே வந்து எல்லாரும் தடி வாங்கிட்டு போகிறாங்க. தடி பத்தாது, நீங்கள் மலை ஏறி பார்த்தா தான் தெரியும். அதாவது இப்படி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்படி இருக்கிறதுல தடி உண்டலாம், சரி. இப்படி இருக்கிறதுல தடி உண்ட முடியாது. சரி. அப்படி குனிஞ்சுதான் நம்ம கொஞ்சம் இதாக போகிற மாதிரி இருக்கும். அதே இது ஒரு கம்பி மாதிரி, ஒரு வேலி மாதிரி, ஒரு டெம்பரவரியாக பெர்மனண்டாக போட்டாங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். வழியில் வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு, அதாவது ரொம்ப டேஞ்சராக இருக்கிற இடங்கள்ல தடுப்பு வேலி அமைக்கலாம். சரிங்க. மிருகங்கள் சம்பந்தம் இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எதுவும் பாதுகாப்பு குறைபாடுன்னு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் மேலே வந்து ஆளுங்க எல்லாருமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, இங்கேயே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுறாங்க. பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே இங்கேயே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த பிடிச்சிக்கிட்டு ஏறுறதுக்கு மட்டும் சைடில் 2 பக்கமும் அதாவது வேலிகள் அடைச்சாலே போதும். ஏன்னா தடுமாறி ஏதாச்சும் போனால் கூட அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. போக்குவரத்து கொஞ்சம் நம்மளுக்கு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தான். பஸ் போக்குவரத்து கம்மி. இங்கே வந்து வர சௌகரியம், பஸ் சௌகரியம், போக்குவரத்து சௌகரியம் கம்மி. இல்லை, பாதைகள் வந்து மேலே வந்து அந்த மண் பாதைகள் தான் வந்து ரொம்ப மழை பெஞ்சா நடக்கவே முடியல. இப்போ காலையில் மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வழிக்கு நிறைய பேர் விழுந்துட்டாங்க. அது செப்பனேறது ஏதாவது பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 5-6 மலையில் நினைக்கிறேன். சரிங்க. பக்தர்கள் சைட்லேருந்து ஏதாவது நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குங்களா இந்த மலைப்பாதை போயிட்டு வரும்போது? மேக்ஸிமம் இது வந்து இந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் அது அங்கங்கே போட்டுட்டு தான் போகிறாங்க. அது அந்த கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கேதர் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் பீப்புள்ஸும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதை போடாமல் இட்டு வந்தால் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வர வழியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாமே இருந்தது. அதை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கேரளா அரசாங்கம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ஒரு 100 ரூபா டோக்கன் போட்டு 100 ரூபா இங்கேயே வசூல் பண்ணிடுவாங்க. திருப்பி கொண்டு வந்து அந்த டோக்கன் கொடுத்தா அந்த 100 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பாட்டில் பிளாஸ்டிக் எல்லாமே திரும்பி கீழே வந்துடும். பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. இன்றைக்கி பார்க்குறப்ப ஏன்னா நிறைய வாலண்டியர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகி கொஞ்சம் எல்லாம் சுத்தப்படுத்துறதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எங்களுக்கு.